ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 91ஆம் சங்கீதம் 91. தியான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை ஏராளமாய் நமக்கு பெருகி வருகிறது. நாம் நல்லவர்களாய் இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, தேவன் தம்முடைய அன்பை நமக்கு இன்னும் ஆழமாக்கி அதிகமாக்கி அந்த அன்பின் கயிற்றினாலே இழுக்கிறபடியினாலே நம்முடைய பலவீனத்திற்கு ஏற்றவாறு, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு நம்மை தண்டியாமல் அவர் நிழலாயிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு அருமையான ஊழியக்காரர் சுவிசேஷ ஊழியத்திற்காக சென்று அவர் ஒரு காட்டு பகுதியிலே ஊழியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றதான வேளையிலே அந்த பாதையிலே ஒரு கரடி அவரை சந்தித்தது. அந்த கரடி அவரை விரட்ட ஆரம்பித்தது. இவர் தன்னால் இயன்ற மட்டும் ஓடி ஓடி அந்த கரடியிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர் செல்லுகிறார். ஆனால் அது மிக வேகமாக துரத்தி கொண்டு வருகிறது. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அந்த பாதையிலே தென்பட்ட ஒரு பிளவை, கண்மலை வெடிப்பை அங்கே பார்க்கிறார். அந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய அந்த சிறிய வெடிப்புக்குள்ளாக அவர் உள்ளே சென்று புகுந்து கொள்ளுகிறார். இந்த கரடி வருகிறது. அது உள்ளே புகுவதற்காக பிரயாசப்பட்டு பார்க்கிறது. ஆனால் அதனுடைய முயற்சி பலிக்கவில்லை. முட்டி முட்டி பார்த்துவிட்டு அந்த கரடியானது அந்த இடத்தை விட்டு செல்லுகிறது. இந்த ஊழியக்காரர் அந்த இடத்திலிருந்து தேவனை துதித்தார், ஸ்தோத்தரித்தார். அந்த இடத்திலே தானே ஆண்டவர் எவ்விதமாக ஒரு பிளவுண்ட கண்மலையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக அந்த பாடலை ஏற்றினார். பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே என்ற பாடல் அது நிமித்தமாக வந்த ஒரு பாடல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உள்ள நிழல்கள் எல்லாம் மாயையாக இருக்கிறது. அவை நிரந்தரமானவை அல்ல. எந்த நிழலும் சாய்ந்து சரிந்து மறைந்து போகும் இயல்புடையதாகத்தான் காணப்படுகிறது. பாருங்களேன், நிழல்களை பார்க்கின்ற பொழுது அவைகள் கடந்து விடுகிறவைகளாக இருக்கின்றன. ஆகையினாலே தான் மணவாட்டி அங்கே சொல்லுகின்றதான வேளையிலே உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த உலக வாழ்க்கையானது ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு வனாந்தரம் போன்றது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரம் என்பது மனித சஞ்சாரமற்றதும் தண்ணீரற்றதும் பள்ளங்களும் வறட்சியும் மரண இருளும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ளதுமான ஒரு அவாந்தர வெளி என்பதை எரேமியா 2:5, உபாகமம் 8:15 நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த வனாந்தர பாதையில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிலையானதும் நித்தியமானதுமான ஒரு நிழலை வைத்திருக்கிறார். இங்கே ஏசாயா சொல்கின்ற பொழுது வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் என்று சொல்லுகிறார். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகின்றதான வேளையிலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சர்வ வல்லவருடைய நிழல் என்பதாக குறிப்பிடுகிறார். அந்த நிழலில் தங்கியிருப்போருக்கு தேவன் அருளக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். அவை கணக்கிட முடியாது. யாரால் அந்த நிழலில் தங்கியிருக்க இயலும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி புரிவாராக. 91ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் வாசிக்கிறோம். சர்வ வல்லவர் என்பதற்கு எபிரேய மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றதான வார்த்தை எல்ஷடாய். எல்ஷடாய் என்றால் தாயை போன்ற தேவன் என்பதாகும். ஆம், நம் தேவன் தாயை போல அன்புள்ளவர். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர், தாயை விட மேலானவர். ஆம், எல்ஷடாய். அவர் தாயை போல என்னை போஷித்து வழிநடத்துகிறவர். நம்முடைய தேவன் நம்மை விசாரிப்பதிலும் போஷித்து காப்பாற்றுவதிலும் ஒரு அம்மாவை காட்டிலும் தாயை காட்டிலும் மேலானவராய் இருக்கிறார்.
தாயினும் சிறந்தவராய் இருக்கும் தேவனின் நிழலில் தங்கியிருப்பவர்கள் அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் சர்வ வல்லமையையும் விசேஷமான விதத்திலே தங்களுக்கு சொந்தமாகிக் கொண்டு அவைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களும், 91ஆம் சங்கீதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு மட்டுமே உரியவை. அவை யாருக்குரியவை? சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறவனுக்கு. சர்வ வல்லவருடைய நிழல் என்பது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகம், அவருடைய திருப்பிரசன்னமாகும். அது சாத்தான் அணுக முடியாத பாதுகாப்பானதொரு மறைவிடம். இந்த நிழலில் தங்கியிருக்கும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எந்ததொரு இன்னலும் இல்லாத சொகுசானதொரு வாழ்க்கையை தேவன் வாக்கு பண்ணவில்லை. அந்த சங்கீதத்திலே அவன் எதிரிட்டு வருகிற பலவிதமான தீய வல்லமைகளை அங்கே பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பொல்லாப்பு, வாதை, இடறுவதற்கான கல், சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலுசற்பம், ஆபத்து போன்றவை அவனுடைய வாழ்க்கை பாதையில் அவனை எதிரிட்டு வருகின்றன. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவைகளில் யாதொன்றினாலும் நீயும் நானும் சேதமடையாதபடி நம்முடைய வாழ்க்கை பயணம் மிகுந்த பாதுகாப்புள்ளதாக இருக்கிறது. எப்பொழுது? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகின்ற பொழுது. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகின்ற பொழுது. ஆம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதங்களில் ஒன்றும் வாய்ப்பதில்லை. சத்துருவின் தாக்குதல்கள் அவன் மேல் பலன் செய்கிறதில்லை. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்பதில் தங்கியிருத்தல் என்பது நிலையாக வாசம் பண்ணுதலை குறிப்பிடுகிறது. நிலையாய் தங்கியிருப்பது, நிலையாக வாசம் பண்ணுவது, வந்து போகிற ஒரு விருந்தாளியாக அல்ல, தங்கியிருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகவே இது தேவ சமூகத்தில் ஜீவிப்பதை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய உறவிலே, தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய மகத்துவத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கியிருக்கிற அந்த அனுபவம் உனக்கும் எனக்கும் உண்டா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் நம்மை சூழ்ந்தும் நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கும்படி தேவன் தம்முடைய சமூகத்தை கட்டளையிடுகிறார். சமூகத்திலே கட்டளையிட்டிருக்கிறார். அந்த தேவ சமூகத்தை எப்பொழுதும் நம்மில் காத்துக்கொள்ள நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், நாம் எப்பொழுதும் அந்த தேவ சமூகத்திலே ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜீவியத்தில் தேவ சமூகமும் தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ளுதலும் நீ என்றைக்காவது எப்போதாவது அனுபவிக்கும் அனுபவங்களாக இருக்கின்றனவா? அல்லது கன்வென்ஷன் கூட்டங்கள், சுத்திகரிப்பு கூட்டங்கள், ராப்போஜன ஆராதனைகள் போன்றவற்றில் மாத்திரம் தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு நபராக நீ இருப்பாய் என்றால், நீ சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருக்கிறவனாக அல்ல, அவ்வப்பொழுது அங்கே வந்து போகிற ஒரு நபராகவே இருப்பாய். உனக்கு பாதுகாப்பாக தேவன் அளித்திருக்கிற இந்த நிலையான நிழலில் நின்று நீ வெளியே இருக்கும்போதெல்லாம் நீ சத்துருவின் தாக்குதலுக்கு வெகு எளிதிலே இரையாகக்கூடிய நிலையில் இருப்பாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவருடைய சமூகத்தின் நிழலில் நிலையாக தங்கியிருப்பது நம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத அவசியமானதொன்று என்பதை நீயும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நத்தையை கவனித்து பாருங்கள். அது பலவீனமானதோர் ஊரும் பிராணியாகும். சங்கீதம் 58:8 சொல்கிறது, கரைந்து போகிற நத்தை என்று சொல்கிறது. ஆனாலும் அதன் சிருஷ்டிகர் அதன் சிருஷ்டிப்பிலேயே அதற்கு பலத்த பாதுகாப்பாக ஒரு ஓட்டை கொடுத்திருக்கிறார், ஒரு ஷெல் இருக்கிறது. அது இரை தேடும்படி எங்கே சென்றாலும் தன் முதுகின் மேல் தன் ஓட்டை சுமந்து கொண்டுதான் செல்லும். அவ்விதமாக அது அதனை சுமந்து செல்வது மற்ற ஊரும் பிராணிகளைப் போல சுயாதீனமாகவும் வேகமாகவும் ஊர்ந்து செல்லக்கூடாமல் நிதானமாகவே செல்லத்தக்கதாக அதற்கு சற்று பாரமாயிருப்பினும் அதுவே அதற்கு பலத்த பாதுகாவலாக அரணாக இருக்கிறது. தனக்கு விரோதமாக ஏதேனும் தாக்குதல்கள் வருவதாக அது உணரும் என்றால் உடனடியாக அது தன் ஓட்டிற்குள் தஞ்சம் புகுந்து மறைந்து கொள்ளும். இதை போன்றுதான் பல அபாயங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் தங்களை தற்காத்து கொள்ள பலனற்றவர்களாயிருக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய சமூகத்தை அவர்களை சூழ்ந்திருக்கும் அரணாக கட்டளையிட்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே நிலையானதொரு ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாய் தேவைப்படுகிறது. வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து
அவற்றை தியானித்துக் கொண்டிருப்பது மிக மிக நமக்கு அவசியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே நம்மை காத்துக்கொள்ளுதல், கர்த்தரை எப்பொழுதும் இருதயத்தில் பக்தியுடன் பாடி துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருத்தல் போன்றவற்றின் மூலமாக அந்த தேவ சமூகத்திற்குள் நிலையாக தங்கியிருக்க நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, அவரோடு உறவாடுகிற இனிமையான அனுபவத்தை காத்துக்கொள்கிறவர்களே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிறவர்கள் என்று அறியப்படுவார்கள். புறம்பே உள்ள, வெளியே நம்மை நெருக்குகின்ற எல்லா சுற்றுச்சூழ்நிலைகளினாலும் அவர்களது உள்ளான இளைப்பாறுதலை குலைக்கவே முடியாது. ஆம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நிழலாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி, நாங்கள் அந்த தீங்குகள் எங்களை சந்திக்கின்ற பாதையிலெல்லாம் எங்களை சுற்றிலும் உம்முடைய மறைவுக்குள்ளாக வைத்து நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நிலையான நிழலை நாங்கள் துச்சமாய் எண்ணி அந்த நிழலை விட்டு நாங்கள் ஓடிவிடாதபடி, எங்களுடைய சுய விருப்பத்தின்படி எங்களை நாங்களே கெடுத்துக்கொள்ளாதபடி இருக்க உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை வைத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.